பூமி பூஜையை தடுத்து நிறுத்துவதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த பூமி பூஜை நடக்குமா நடக்காதா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து விஜய் செய்யற ப்ராஜெக்ட தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ராஜேஸ்வரி எத்தனையோ பிளான் போட்டிருக்காங்கன்னு எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம விஜயும் மல்லியும் எவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அதாவது பூமி பூஜையை போட்டு அதை ஆரம்பிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனா இதுக்கு மேல இவங்க பிரச்சனை பண்ணி அது தாங்கக்கூடிய சக்தி விஜய்க்கும் மல்லிக்கும் இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான். உண்மையிலேயே இந்த பூமி பூஜை நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாரோட மனசுலயும் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி எல்லாம் நல்லவளே கிடையாது. அவ நல்லவளா இருந்திருந்தா விஜய்க்கு துரோகம் பண்ணதோட விஜயை ஏமாத்தினதோட நிறுத்திட்டு இருந்திருப்பா. இப்படி விஜய் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு பெருசா வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அந்த ஒரு விஷயத்த தடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவ நினைச்சிருக்கவே மாட்டா. ஆனா நினைக்கிறா அப்படின்னா அவ எந்த அளவுக்கு கேவலமானவள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். வேற வழியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே முடியாது. அப்படி எந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி, சுடர், அடுத்ததா ரகு, இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் நடக்கக்கூடாது, அதுவும் இல்லாம பூமி பூஜையை தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில்றத்தனமா நிறைய விஷயங்களை செய்யறாங்க. ஆனா என்ன நடந்தாலும் சரி, கடவுள் நம்ம விஜய், மல்லி இவங்க பக்கம் இருக்காங்க அப்படின்றத அடுத்துதான் நிரூபிக்க போறாங்க. ஏன்னா இந்த பூமி பூஜை நம்ம விஜய் நினைச்ச மாதிரி நடக்க போகுது. மல்லி அதை ஆரம்பிச்சு வைக்க போறாங்க. உண்மையிலேயே அடுத்ததா இந்த ஒரு பூமி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா மல்லி அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே படிப்படியா அப்படியே மிக பெருசா ஒரு பில்டிங் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை இவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, இவங்க என்னென்னலாம் குடைச்சல் கொடுத்தாங்க, ஆனா எப்படி விஜயும் மல்லியும் இந்த பூமி பூஜையை சிறப்பா செஞ்சு முடிச்சாங்க, அதுலயும் உண்மையிலேயே இங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு, எது பிரச்சனை இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ டீட்டெயிலா எல்லாருமே தெரிஞ்சுக்க போறாங்க. விஜய், மல்லி இவங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை நடக்குது, இங்க இந்த விஷயம் எல்லாமே எப்படி லீக் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ நம்ம விஜய், மல்லி தெரிஞ்சுக்க போறாங்க. அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே ரொம்பவும் ஹாப்பியோட அங்க பூமி பூஜையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடபுரலா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல, ஐயர் வந்தாரு அப்படின்னா சரியான நேரத்துல, அதாவது குறிச்ச நேரத்துல, நல்ல நேரத்துல அடுத்ததா பூச்சியை போட்டு அடுத்ததா நம்ம மல்லி கையால இதை ஆரம்பிச்சு வச்சிடலாம். இவ்வளவுதான் சிம்பிளான ஒரு விஷயம். ஆனா இது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்த ஏற்பாடுகள் இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் இருக்காரு இல்லையா, விஜய் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த ஐயர் வரேன்னு சொல்லிட்டு சொன்னாரு, சரியான நேரத்துல வந்துருவாரு, அதுவும் இல்லாம காலையில போன் பண்ணும்போது கூட இதோ தம்பி கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது என்னடா இன்னும் வரல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வர்ற வழியிலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஐயர் வர்ற வழியிலையும், அதாவது அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு ரவுடி இருந்துட்டு அந்த ஐயரை வளைச்சு பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஐயர் அங்க போனாதான் அடுத்ததா பூமி பூஜை அப்படியே சூப்பரா கிராண்டா வேற லெவல்ல மாசா நடக்கும். ஐயரையே கடத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி நடக்கும், ஒன்னும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ஒரு மிகப்பெரிய கனவுகளோட இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம இப்போ அந்த ஐயா ரொம்ப நல்லவரு, நம்ம விஜய், அடுத்ததா மல்லி இவங்களுக்கு எல்லாருமே நல்லதை செய்யறதுக்காகவே பிறந்தவரு. அதுவும் இல்லாம அவரை கடத்தி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்காங்க, நீங்க எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி. யாரு நீங்க, எதுக்காக இப்படி என்ன கடத்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விடுங்க, எனக்கு ஒரு முக்கியமான பூமி பூஜை இருக்கு, அந்த ஒரு பூஜையை பண்ணணும், அதை அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, அதை நல்ல நேரத்துல ஆரம்பிச்சு கொடுக்கணும், இந்த ஒரு நல்ல நேரத்தை, அதாவது இந்த நாளை விட்டா வேற நாளே எதுவுமே கிடையாது, அதுக்கப்புறம் எல்லாமே கெட்ட நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அதாவது இந்த ஒரு பூஜை நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களை கடத்தி வச்சிருக்கோம், அப்புறம் எப்படியா விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி விடாம தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஐயர் இந்த ரவுடி கிட்ட இருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சு போய் அந்த தம்பியாண்டோட அந்த ஒரு பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மல்லி அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த அளவுக்கு வெயிட்டிங் பீரியட்ல இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த ஐயர் வராதே,
எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி ஒரு தடங்கல் ஆயிடுச்சே, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு நேரத்துல தான் ஐயர் துண்ட காணும் துணிய காணும்னு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க அந்த ரவுடி கிட்ட இருந்து தப்பிச்சு. ஏன்னா அவருக்கு இங்க பணம்லாம் முக்கியம் கிடையாது. 4 மனுஷங்க நல்லா இருந்தாலே போதும். அதுவும் இல்லாம விஜய் மாதிரி தம்பி எல்லாம், விஜய் மாதிரி பையன்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் இங்க ஓடோடி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, என்னை யாரோ ரவுடிங்க கடத்திட்டாங்க, இந்த பூமிக்கு பூஜைக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி அப்போதான் இவங்க எல்லாருக்குமே டவுட். என்ன சொல்றீங்க, யார் உங்களை கடத்திருப்பாங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஐயர் இருந்துட்டு அந்த ரகு ரகு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டயோ பேசினா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ரகு இருந்துட்டு உங்களோட இதுல யாரோ ஒரு ஆளை போட்டிருக்காங்களா, அவங்க மூலியமா தான் இந்த ரவுடிங்களுக்கு இங்க நடக்கிறது எல்லாமே தெரிய வருது. முதல்ல அது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் கூட இருக்கக்கூடிய அழகே தான் அந்த ரகுவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த ஐயரும் சரியான நேரத்துல மாஸ் என்ட்ரி கொடுத்து அடுத்ததா நம்ம மல்லிய வச்சு இங்கே அந்த பூமி பூஜையை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராலே நடந்துடுச்சு. அதுவும் இல்லாம நம்ம மல்லி கையால இந்த ஒரு பூமி பூஜை நடந்தது உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்த போகுது. அவங்க யாருமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள் தான். ஏன்னா இதை யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா. அதுவும் இல்லாம இந்த சுடரெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.